சரி, இது செத்துருச்சு தானே! ஆமா. நீ ஏன்டா இவ்ளோ நேரம் வந்து அப்புறம் இது பண்ணிட்டு இருக்க? ஒரே இதுல அப்புறம் டக்குன்னு முடிக்க மாட்டியா? அப்படிங்கிற, இல்ல பாஸ் நான் கரெக்ட்டா தான் இது பண்ணிட்டு இருந்தேன். என்னடா சண்டை போட்டுட்டு நீங்க வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அந்த இதுலேருந்து ஒரு மாரி அப்படியே வந்து இதாகி வெடிக்கிறதுக்கு வந்து போச்சு. போச்சு இது வந்து நான் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த இது வந்து வெடிச்சிரும். அப்பா! நல்ல வேளை. ஏதோ கடைசி நேரத்தில பேரியர் போட்டதுனால நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கல. ஆமா மாஸ்டர் எப்படி நீங்க இது இவ்ளோ சண்டைக்கு நடுவுல இப்படி இது பண்ணீங்க? இந்த ஆர்டிஃபேக்ட்னால தான். இதனால தான் என்ன ஏதோ நம்ம வந்து தப்பிச்சோம். இது இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லி சொல்லயில, சரி ஓகே மாஸ்டர் ஏதோ ஒண்ணு முடிஞ்சிருச்சு. சரி அந்த ட்ரீ வந்து என்ன அப்படின்னா சேஃபா இருக்கா? இந்த ட்ரீ வந்து என்ன அப்படின்னா நல்லா தான்ப்பா இருக்கு. இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தான் இருக்கு. இங்க பார்த்தியா? அப்படிங்கயில, ஆ ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது கர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னப்பா சொல்ற? இது வேர்ல்ட் ட்ரீ. அதெல்லாம் வந்து தெரியல. என்கிட்ட ஒரு சில ஆர்டிஃபேக்ட் இருக்கு. இத வச்சு என்ன அப்படின்னா பார்ப்போம். இத வந்து என்ன அப்படின்னா நான் அந்த பிஷப் கிட்ட தான் வந்து அப்படின்னா வாங்கிட்டு வந்தேன். அந்த செயின்ட் கிட்ட இது வந்து என்ன அப்படின்னா வேலை செய்யுதுதான்னு நெனைக்கிறேன். இத வச்சாக்கா தெரிஞ்சிரும். ஏதாவது டிமானிக் பிரசன்ஸ் ஏதாவது வந்து அப்படியே இது கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத என்ன பண்ணேன், அதுக்கு பக்கத்துல வந்து கீழ பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா, அந்த செடியில என்ன பண்ணா ஒரு இடத்துல வைக்கும்போது இந்த மாரி இதாயிட்டு போச்சு. இதுக்கு மேல வந்து என்ன பண்ண இது வந்து சும்மா விடக்கூடாது. இது இப்படியே வந்து ஏன்டாக்கா அது வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடிய எடுத்து அந்த இதான அந்த இடத்த மட்டும் என்ன பண்ண உடைச்சிடுறேன். "நீ என்ன செஞ்சுட்டு இருக்கன்னு தெரியுதா? நீ வந்து என்ன பண்ண இந்த வேர்ல்ட் ட்ரீ என்ன பண்ண பிச்சு போட்ட. பரவால்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது சீக்கிரம் என்ன பண்ணா வளர்ந்துரும்." இந்த வேர்ல்ட் ட்ரீக்கு வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமான இம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாஸ்டர் இதுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. என்னடா வந்து கேட்டுட்டு இருக்கா? அந்த சாம்பிள் எல்லாத்தையுமே எடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு, ஏன் நீ இப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்க? இது நீ வந்து அப்படின்னா குறைச்சுட்ட. கொஞ்சோண்டு தான் இருக்கு பாரு இப்ப அப்படிங்க. சரி ஓகே ஏதோ ஒண்ணு. இது வந்து இருக்கிறதே வந்து அப்படின்னா பெருசு. சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா வேலைய வந்து முடிக்கணும். அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ண நல்ல வேலை செஞ்சிருக்க. இப்ப நான் என்ன பண்ணேன் என்னோட அல்லைய வந்து நான் ஏத்துறேன். பரவால்ல சூப்பர். என்ன நீ என்ன பண்ண கங்கிராச்சுலேஷன் பண்ணிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ நீங்க சொன்ன மாரி என்ன அப்படின்னா அந்த போட்டியா கிளப்புக்கும் என்ன பண்ண உன்ன நான் வரவேற்கிறேன் அப்படிங்கல. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸு. இத வந்து என்ன பண்ணா நான் வந்து என்னால மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ வந்து என்ன பண்ண இப்ப எனக்கு ஃப்ரெண்டா ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லல. ஆமா, ஆமா. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேல்ல. ஐயோ! தேவையில்லாம நானே என் வாய குத்த மாட்டிக்கிட்டேனா, அப்படிங்கல அவ வந்து நிறுத்தாம நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. ச்சே! இந்த வேர்ல்ட் ட்ரீ எதுக்கு இந்த மாரி நம்மள ஒரு முட்டாள்கிட்ட வந்து இருந்து கிடைக்கணும். நீ செஞ்ச இந்த உதவிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வந்து அப்படின்னா சீக்கிரமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போறா. சரி ஓகே போயிட்டா. எல்லா வேலையும் முடிச்சுட்டா. அந்த இது என்ன முடிச்சு குடுத்துட்டா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராம என்ன பண்ண இந்த வேலைய வந்து முடிச்சுட்டோம். அப்படிங்கிற திடீர்னு மறுபடியும் ஏதோ நம்ம ஒரு ப்ராஃபஸி டக்குன்னு வருது. இந்த மாரி அந்த சிவப்பு முடி எல்லாரும் டீமனா இருக்க மாரி. இன்னொரு பக்கம் ஆனா அப்படியே ஒரு சீன் சேஞ்ச் ஆகுது. இந்த மாரி அந்த மான்ஸ்டர் வந்து செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அப்படின்னா அந்த லைப்ரரியன்ட்ட வந்து அப்படின்னா அந்த கருப்பு கலர் வந்து வந்து சொல்லுது. இது உண்மையா என்னன்னா இதா இருக்கு. கண்டிப்பா இது கோஇன்சிடென்ஸா இருக்க வாய்ப்பில்ல. அவன் எப்படி வந்து என்ன பண்ணான் நம்மளோட இந்த இது பண்ணான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து அப்ப நம்ம பிளானுக்கு கண்டிப்பா வந்து பிரச்சனையா இருப்பான். அவன் இத எப்படி செஞ்சான் அப்படிங்கிற அவன் வந்து நம்மள கோலம்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணான். கோலம்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ற அளவுக்கு இவனுக்கு டேலண்ட் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா சாதாரணமா வந்து நெனச்சுட்டோம். ஏதோ ஒண்ணு போனா போதுன்னு விட்டாக்கா, இவன் வந்து என்ன பண்ணான் நம்மளோட திட்டத்துக்கு என்ன பண்ணா ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பான். இவன வந்து என்ன பண்ணா மெயின் டார்கெட்டா என்ன பண்ணா பிக்ஸ் பண்ண ஆரம்பி. இவன பத்தி என்ன பண்ணா ஃபுல்லா சரவுண்டிங் பண்ணி, இவன என்ன பண்ணா நம்ம வழியிலருந்து சீக்கிரம் வந்து நீக்கி ஆகணும். சரி அந்த வேர்ல்ட் ட்ரீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா, இல்ல அதுல இருக்க எல்லா எனர்ஜியும் பிரிவியான மாரி இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா இந்த அப்படின்னா இது கிரேட்டர் பிளான அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரம் எல்லா ஆப்ஸ்டிகல்ஸையும் ரிமூவ் பண்ணி. அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா அந்த சைன் கிட்ட தான் ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பான். இந்த மாரி டீமன்ஸ் இருந்தப்ப நான் போன கேரேஜ் மேல என்ன அட்டாக் பண்ணாங்க. என்ன சொல்ற? நீ வந்து அப்ப போகும்போது நான் டீமன்ஸ் அட்டாக் பண்ணாங்களா? இது என்ன எவ்வளோ கோவப்படுத்துது தெரியுமா? அந்த டீமன்ஸ் இருக்கிறத விட எனக்கு ரொம்ப புடிச்சவங்க இப்படி அட்டாக் பண்ணுது. நானா அத தடுத்துட்டேன். பரவாயில்லப்பா. உன்னோட பவர் ரொம்ப நல்லா தான் இருக்கு. எனக்கும் அது தெரியும். இங்க பாரு. நான் வந்து நம்ம இந்த இத கொண்டு வந்திருக்கேன். இது வேர்ல்ட் ட்ரீயோட ஒரு சில பிரான்ச் தான். இது என்னன்னா டிமானிக்கோட கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீ என்ன உன்னோட பவர பயன்படுத்தி இத லிஃப்ட் பண்ணிரு அப்படிங்கல. சரி ஓகே. நான் வந்து என்ன இந்த வேலைய வந்து ஈஸியா வந்து முடிச்சுருவேன். நான் என்னோட பிளெஸ்ஸிங் வந்து போட்டாலே போதும். இங்க பார்த்துக்கோ. அது வந்து அப்படின்னா வேர்ல்ட் ட்ரீ. நீ வந்து என்ன பண்ண உன்னோட ஹார்டான அந்த பிளெஸ்ஸிங்க வந்து போட்டாக்கா, அது வந்து நம்மனா இது தூள் தூளா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேற வழி தான் இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா ஹோலி வாட்டர தான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுதான் வந்து கரெக்ட்டா இருக்கும். அப்படியா? சரி ஓகே. ஆனா ஹோலி வாட்டர யூஸ் பண்ணனா கொஞ்சம் காசு செலவாகும். சரி, சரி எவ்வளோ செலவாகும்? என்ன ஏதுன்னு சொல்லு. அத வந்து பார்த்து பண்ணிடலாம். அப்புறம் என்ன நீ சொல்லிட்டேன்னா ஓகே. கண்டிப்பா இத நான் வந்து பார்த்துக்கிறேன். இத என்கிட்ட விட்டுடு. சரி, இப்ப இந்த ஹோலி வாட்டர் இதுக்கெல்லாம் காசு குடுக்கணும்னா என்ன இது 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 வந்து இது டீமன்லாம் உங்களோட நேச்சுரல் எனிமி. சொன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றது எனக்கு புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கல. அப்படின்னா இதுக்கெல்லாம் நீ வந்து காசு வாங்கக்கூடாது. எனக்கு நீ இத ஃப்ரீயா வந்து பண்ணி குடுக்கணும். நீ என்ன சொல்லிட்டு இருக்கப்பா? நீ இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க. நீ இது சில டீமனே வேற தோற்கடிச்சேங்கிற கண்டிப்பா. இது வந்து என்ன அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான். நான் வந்து என்ன அப்படின்னா இத புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இது புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டீமன்ஸ் வந்து இது பண்ணலாம். சரி, நீ வந்து என்ன பண்ண என்ன வந்து சாதாரணமா இது விடலாம். இதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சா என்கிட்ட ஏதோ இருக்கு. இங்க பாரு.
இது வந்து என்ன அப்படின்னா, அந்த டீமன் கிட்ட இருந்து என்ன அப்படின்னா நான் எடுத்துட்டு வந்த அந்த சாம்பிள். இது வச்சு என்ன அப்படின்னா, இந்த டீமன்ஸ என்ன பண்றது, என்ன ஏதுங்கிறத நீ வந்து பார்க்கலாம். பரவால்ல. இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா புடிச்சிருக்கு. இந்த டீல் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப புடிச்சிருக்கு. இதுக்குள்ள இருக்கிறது அந்த டீமன் தானே! இது வந்து என்ன அப்படின்னா நான் வந்து சும்மா வந்து விடமாட்டேன். இதுக்குள்ள இருக்க அந்த டீமன எப்படியெல்லாம் என்ன அப்படின்னா சித்திரவதை பண்ணி நானாவது என்ன அப்படின்னா இதுங்கள தோற்கடிக்கிற அந்த வழிய வந்து நான் கண்டுபிடிப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அந்த பாட்டில வாங்கிட்டு அப்படியே சைக்கோ மாரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ சொன்ன அந்த விஷயமும் நல்லா முடிஞ்சிருச்சு. நான் சீக்கிரமா நம்ம ஹோலி வாட்டர என்ன அப்படின்னா ரெடி பண்றதுக்கான வேலைய வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரியா? சீக்கிரமா என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பெசிமென வச்சு என்ன பண்ணேன், இந்த டீமன்ஸ அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் நானும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவான். சரி ஓகே. வேற வேலை வந்து முடிஞ்சிருச்சுல. ஓகே வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கலாம். சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணுவேன், அங்க போய் பார்க்குறேன். இத வந்து என்ன பண்ணுவோம் வச்சு இது பண்ணும்போது வேற எதுவும் வந்து இதாகல. அதெல்லாம் ஒண்ணும் இதாகாது. இந்த ட்ரீய வந்து என்ன பண்ணா, அவங்க வந்து சாதாரணமா வந்து விடமாட்டாங்க. கண்டிப்பா இந்த ட்ரீல இருக்கிறது தோத்து போனாலும், அந்த டீமன்ஸ் வந்து கண்டிப்பா வேற பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்படின்னு சொல்லிருக்கும்போது இன்னொரு இடத்துல சீன் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப என்ன இதான் தானடா கடைசி எக்ஸாமு. வேற எக்ஸாம் என்னன்னு இல்ல. ஆமா. என்னதான் வந்து இதோ எனக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் நெறைய கைடு வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நம்ம ஏதாவது குறுக்கு வழிய டைப் பண்ணலாமா? நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு சொல்ற? நான் இதுக்கு எவ்வளோ படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. பரவால்ல விடு பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிருக்கும்போது வந்து அப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து வந்துர்றா. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கொடி குடுக்க போறோம். நீங்க எல்லாரும் 4 டீமா வந்து எப்படா புடிச்சு இது பண்ணணும். யார்கிட்ட வந்து அப்டின்னா இருக்கிற கொடி வந்து புடுங்கிட்டு, யார் வந்து கொடியோட இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜெயிச்சவங்க. சீக்கிரம் எல்லாரும் டீம் டீமா வந்து பிரிங்க அப்படின்னு சொல்லையில, என்னது டீம் டீமாவா? டீம் டீமா பிரிஞ்சு லீடரா வேற இருக்கணும். எவன் இதெல்லாம் வந்திருப்பான்? கண்டிப்பா வந்து அப்டின்னா யாரும் லீடரா வந்து இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சரி நீங்க யாரும் லீடரா இருக்க விரும்பலனா எல்லாரும் ஓட் போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லையில, நான் எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வந்து கை காட்டுறாங்க. ஏய் நான் அவள கை காட்டுனா நீங்க என்னடா எல்லாரும் என்னைய கை காட்டுறீங்க? ஓகேப்பா எல்லாரும் உன்னைய தான் வந்து கை காட்டுறாங்க. அப்ப நீ தான் வந்து என்ன பண்ண லீடரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த டீச்சர் அங்கருந்து போயிறாங்க. அச்சோ! எதுக்குடா இப்படி சடனா இப்படி நடந்துச்சு? அப்படி சொல்ல ஹீரோ திரும்பி பார்த்தாக்கா எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவோட பேர சொல்லிருப்பாங்க. சூப்பர் நீங்க தான் என்ன மாசு. நான் வந்து உங்கள பத்தி நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். நீங்க உண்மையாவே மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ! ஏன்டா இப்படி? சரி நீ வந்து என்ன நெனைக்கிற? நீ வேணா லீடரா இரு அப்படிங்கல. கண்டிப்பா உன்னால இது முடியும். நீ தான் வந்து என்ன பண்ண இத வந்து செய்யணும் அப்படிங்கல. போச்சுடா. எல்லாருமே வந்து என்ன பண்ண ஏன் தான் இப்படி திடீர்னு இந்த மாரி என் மேல வந்து என்ன இது பண்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இது வந்து என்ன அப்படின்னா பிடிக்காத ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லிருக்கும்போது இன்னொரு இடத்துல சீன் பக்கம் சேஞ்ச் ஆகுது. இந்த 2 டீச்சரும் தான் உட்காந்துருப்பாங்க. சரி ஓகே எல்லாரும் என்ன பண்ணா அவங்கவங்க தேவையான அந்த இதெல்லாம் குடுத்துட்டியா? குடுத்துட்டு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்காங்க. இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிற? அப்படிங்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீம் ஒண்ணா சேர்ந்தவங்க தான் வந்திருப்பாங்க. அந்த செகண்ட் ஃபிரெண்ட்ஸ் கூட தான் வந்து என்ன பண்ணா நெறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. அவனோட ஸ்ட்ராட்டஜியும் பொறுத்தவரைக்கும் அவன் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்களும் என்ன அப்டின்னா கண்டிப்பா என்ன அப்டின்னா விடாம டஃப் குடுப்பாங்க. உண்மைய சொல்லப்போனா இந்த வாட்டி என்ன அப்டின்னா ஒரு மும்முனை போட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செகண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அப்டின்னா இவனுக்கும் அவருக்கும் நெறைய பிரச்சனை இருக்கு. சரி அந்த கப்புல்ஸ் அவங்க பத்தி என்ன நினைக்கிற? அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் வந்து கிடையாது. இவனுங்க என்னதான் வந்து நல்லா டேட்டிங் பண்ணி லவ்வே வந்து செஞ்சிருந்தாலும், இவங்களோட ஃபேமிலி அவைங்க என்ன முடிவு எடுக்கிறாய்ங்களோ, அதுபடி தான் இவங்க வந்து இருக்க முடியும். அத நம்ம யாருனாலயும் வந்து அப்ப தலையிட முடியாது. அவிங்களுக்குள்ள அந்த நேரம் என்ன அப்பனா லாஸோ, ஃபெயிலியரோ அத வந்து யூஸ் பண்ணி தான் அவனுங்க இது பண்ணுவாங்க. கண்டிப்பா எனக்கும் வந்து புரியுது. எனக்கும் இந்த மாரி நோபல்ஸோட இந்த மாரி சண்டையில என்னப்போ உள்ள வர்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்ப்போம் இந்த கப்புல்ஸ் வந்து என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா நம்ம இந்த செகண்ட் ஃபிஷ் தான் வந்து அப்படின்னா அவன் எல்லாரையும் வந்து அப்படின்னா ரெடி பண்ணிட்டு இருப்பான். சீக்கிரம் நம்ம என்ன அப்படின்னா இந்த 3வது இடத்துல நம்ம ஹீரோ வந்து அப்படின்னா லீடர் ஆயிட்டானா. சரி ஓகே. அப்ப நம்ம 2வது, 4வது இடத்த நம்ம அலைன்ஸா வந்து மாத்திக்குவோம். மாத்திட்டு நம்மனா கண்டிப்பா அவங்கள நமக்கு வேலை செய்ய வந்து வச்சிருப்போம். அவங்களும் என்ன கண்டிப்பா வேலை செய்வாங்க. ஏன்னா, அந்த 2வதா இருக்கவன் ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னா, ஹீரோ கூட நெறைய சண்டை போட்டுருக்கான். கண்டிப்பா அவன் நம்ம கூட சேர்றதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டான். சீக்கிரமா வந்து நம்ம வேலைய வந்து முடிச்சாகணும் அப்படிங்கல. சரி ஆனா நம்ம இப்ப என்ன பண்றது அப்படிங்கல. நம்மளோட அந்த ஆளுங்கள கூட்டு போய் அந்த 4வது இடத்துல இருக்கிறவங்கள அட்டாக் பண்ணி ஏன் நம்ம அலைன்ஸ அட்டாக் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஹீரோவ வந்து தோற்கடிச்சதுக்கு அப்புறம், இந்த இடத்துல எந்தவித அலைன்ஸ் எதுவும் அந்த மாரி கிடையாது. ஒவ்வொருத்தனும் அவன் முதுகுல வந்து குத்தி எறிவான். இப்ப நாம வந்து இப்படின்னா முதல்லயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். சீக்கிரம் போய் அந்த 4வது இருக்கணும் அட்டெண்ட் பண்ண. நாம அதே நேரத்துல அந்த ஹீரோவ முடிச்சு காட்டிர்றோம். அப்படிங்கல இன்னொரு இடத்துல ஹீரோ வந்து பைனாகுலர பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் எங்கேயோ வந்து என்னமோ போயிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே. நம்ம வந்து நம்ம இத வந்து சும்மாவே வந்து விட வேண்டாம். அவன் நேரடியா போய் அவங்கள என்ன ஆம்புஷ் பண்ணல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த மாரி ஆம்புஷ் பண்றது இதெல்லாம் வந்து என்னன்னா நைட்டோட அந்த இதுக்கு வந்து கிடையாது. நம்ம நேரடியா அவங்க கூட கொஞ்ச நேரம் சண்டை போடணும் அப்படிங்கல. நீ இப்படியே வந்து பேசிக்கிட்டு இதனால தான் நீ அப்படின்னா இப்படி இதே இடத்துல இப்படியே ஸ்டக் ஆகி கிடக்குற. நீ வந்து என்ன ரேங்க் மேல போணும்னா இந்த மாரிலாம் வந்து செய்றது தான். இப்படி வந்து செய்றது ரொம்ப அநியாயம் அப்படிங்கிற. நீ இந்த மாரி சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படியே தான் இருக்கணும். நம்ம சீக்கிரம் போறோம். அவங்க இவங்க இங்கிட்டு போன நேரம் அங்க இடத்துல வெறும் சொம்பையான ஆளுங்க தான் இருப்பாய்ங்க. அவங்கள தோற்கடிச்சு நம்ம வந்துருவோங்களே. ஹீரோ நீ மனசுக்குள்ளேயே நம்ம 2 பக்கம் கேட்குது. நீ இத செய்யாதன்னு சொல்லிட்டு. சரி ஓகே. வா போலாம் அப்படிங்கிற. ஐயோ! எனக்கு இது பண்றதுக்கு விருப்பமே இல்ல.
நாம வந்து என்ன பண்ணோம், நேரடியா அவங்க கூட வந்து டீல் பண்ணணும். இந்த மாரி பின்னாடி போயிட்டு அட்டாக் பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் இல்ல. இதுதான் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து என்ன அப்டின்னா, அவிங்க வேலைய வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு இடத்துல டமால்னு வெடிக்குது. என்னன்னு பார்த்தாக்கா, அந்த பாடி கார்டு அந்த பிரின்ஸ் கூட இருக்க பாடி கார்டு தான் என்ன அப்டின்னா, அந்த 4த் இடத்த சேர்ந்தவங்களோட அந்த இடத்துல அடிச்சு போட்டு, அவன்கிட்ட இருக்க அந்த கொடிய வந்து என்ன அப்டின்னா புடுங்கியிருப்பான். எல்லாமே பிரின்ஸ்க்காக அப்டின்னு. "ஏய் எதுக்குப்பா இப்டி பண்ற? நம்ம எல்லாரும் ஒண்ணா இது தானே இருக்கோம்." அப்டி இருந்தும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரின்ஸ் என்ன சொன்னாரோ அத செஞ்சேன். அதுதான் என் வேல. அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, நம்ம அங்க ஹீரோயினி என்ன பண்ணா அங்க வந்துருவா. "ஏய் நீ எப்படி இங்க வந்த? நீ வந்து என்ன அப்டின்னா என் கூட சண்ட போடுறதுக்காக வந்திருக்கியா? ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லையே!" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமா நான் இங்க உன்கிட்ட சண்ட போடுறதுக்காக தான் வந்திருக்கேன். அத வந்து கூட நம்ம ஆரம்பிச்சுருவோம்." அப்டின்னு சொல்லிட்டு என்ன அப்டின்னா அவளோட கத்திய எடுத்துட்டு அவங்க கூட வந்து என்ன பண்ணா சண்ட போடுறதுக்காக ஹீரோயின விட முன்னாடி போறா. அவளோட ஸ்வாட்ல வந்து என்ன அப்டின்னா ஆரோவ ஃபியூஷன் பண்ணிட்டு போறான். அவனும் அதே மாரி அவனோட ஸ்வாட்ல வந்து என்ன அப்டின்னா ஆரோவ கோட்டிங் வந்து பண்ணியிருக்கான். 2 பேரும் மாறி, மாறி என்ன பண்ணா ஸ்விங் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா உன்னோட என்ன அப்டின்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதிகம், பேட்டில் இதுவும் அதிகம். கண்டிப்பா நீ சண்ட போடுறது வேஸ்ட் தான் அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அட்டாக் பண்ணி அவ அந்த மரத்துலலாம் ஏறி ஓடி ஓடப்போறா. இவன் அந்த மரத்தையே என்ன அப்டின்னா 2 துண்டா என்ன வெட்டி விட்டுருவான். ஓகே. இதுக்கு மேல வந்து என்ன அப்டின்னா நம்ம சண்ட போடுறது வேஸ்ட் தான். நீ மரியாதையா இப்ப என்ன அப்டின்னா உன்னோட தோல்விய வந்து ஒத்துக்கோ அப்டிங்கிற. இவரு பேசிக்கிட்டு மட்டும் தான் வந்து இப்பயா? திரும்ப வந்து என்ன பண்ணா சண்ட போட மாட்டியா? அப்டின்னு சொல்லாம 2 பேரும் ஒண்ணா ஃபைட் பண்ணிட்டே வந்து இது பண்ணிட்டே இருப்பாய்ங்க. பார்த்தாக்கா அவனும் என்ன பண்ணான் அவனோட ஆறா எல்லாத்தையும் வந்து ஒண்ணா வச்சு இது பண்ணிட்டே இருப்பான். இவனும் என்ன பண்ணா அங்கிட்டு, அங்கிட்டு அந்த மரத்துல வந்து என்ன பண்ணா ஏறி, ஏறி மான் கராத்தே மாதிரி டப்பு டப்புன்னு என்ன பண்ணா ஓடிட்டே வந்து என்ன பண்ணியிருப்பான். இவனும் என்ன பண்ணா அவள விரட்டி, விரட்டி வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். பரவால்ல உன்னோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் என்ன பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. சீக்கிரம் வந்து என்ன பண்ணா சண்டைய வந்து என்ன பண்ணா இன்னும் ஃபோர்ஸா கொண்டு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கேல. நீ என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு ஊடால பூந்து பூந்து எல்லாம் என்ன சண்ட போட்டுட்டு இருக்க. ஒரு நைட்டா இருக்கவனுக்கு இது வந்து ஹானர் கிடையாது அப்டின்னு சொல்ல. இது என்ன ஹானர்ன்னு ஹானர என்ன பண்ணா நான் மதிக்கிறேன். ஆனா நெறைய பேர் ஒண்ணா சேர்ந்து வந்தா நீ அந்த நேரம் என்ன பண்ணுவ? உன் ஹானரு அது இதுன்னு சொல்லிட்டு என்னன்னா இது பண்ணிட்டு இருப்பியா? அதெல்லாம் என்ன பண்ணா எதுவுமே வந்து கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையோ அத வந்து செய்யணும். அப்டின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா அவனுக்கு பின்னாடி ஒரு மாரி என்ன பண்ணா ஒரு எ சிவப்பு கலர்ல ஒரு மாரி எனர்ஜி மாரி வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன அப்படியே வந்து அடிச்சு தூக்கிரும். இந்த இடத்துல எப்படி இந்த இது நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கையில பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணா அங்க வருவான். எப்புட்றா நீ இங்க வந்த? திடீர்னு இந்த மாரி வந்து என்ன அப்படியே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்ட. இது வந்து நல்லதுக்கே இல்லடா. நீ வந்து ஏமாத்துற. அப்பலாம் அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு நான் என்ன வேலையோ அத தான்ப்பா நான் வந்து செய்வேன். அத விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நான் வந்து செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். நாம வந்து போலாமா? அப்படிங்கல, "ஏய் என்ன நம்ம சண்டை போட்டுருந்தோம், நீ பாட்டுக்கு போற. ஏய் உன் கூட இனிமே சண்டை போட்டு எங்களுக்கு என்னடா ஆவப்போது? நாங்க நாங்க பாட்டுக்கு கிளம்புறோம். ஓகேவா? அப்ப நீங்க இதுதான் வந்து அப்புறம் வச்சிருக்கீங்களா?" அப்படிங்கிற உண்மையாவே எனக்கு உன் கூட சண்டை போடுறது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன் நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஜெயிக்கிறதுக்கு நான் வேணா செய்யலாம். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா இவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்கடா அவன் இன்னும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இவனுக்கு நியூஸ் வருது. இந்த மாரி நம்மளோட அந்த கொடிய என்ன பண்ண எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கோச்சு. அவன் எப்படி இப்படி வந்து பண்ணலாம்? எனக்கு வந்து என்ன பண்ணேன், என்னோட இதே என்ன பண்ண எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிற இன்னொரு பக்கம் அந்த முடி வச்சிருந்தது பார்க்குறான். போச்சு எல்லாரும் வந்து அப்படின்னா தோத்துட்டாங்க. இப்போ வந்து நான் தான் இருக்கேன். நான் தான் வந்து அப்புறம் அவன வந்து தோற்கடிக்க போறேன். நான் தான் அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு இருப்பான். சரி. இவன் வந்து என்ன பண்ணா, நம்மள எல்லாத்தையும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் அப்பனா ரெடியா இருக்கணும் அப்படிங்கல. பரவால்ல பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு சில பிளான் இருக்கு. அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கையில பார்த்தா, இவங்க சுத்தி வளைச்சுருவாய்ங்க கோச்சு. நம்மள வந்து என்ன சுத்தி போட்டாங்க. இது எப்படி நடந்துச்சு? திடீர்னு ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் நம்மள வந்து சுத்து போட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அவனோட வந்து ஒரு ட்ரிக்கா தான் இருக்கும். கண்டிப்பா இவன் எங்கேயா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ மேல தான் வந்து நின்னுட்டு இருப்பான். நின்னுட்டு, ஓகே சீக்கிரம் உன்ட்ட இருக்க அந்த ஃபிளாக்க வந்து குடுத்துரு அப்படிங்கல. ஏய் என்னடா உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் என்ன அப்பன்னா ஒரு டியூல் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் உன்ன கூப்பிடுறேன் வாடா அப்படிங்கல. இங்க பாரு உன் கூட நான் அப்பன்னா டியூல் பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் இந்த டியூல வந்து ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கல. எதுக்கு நீ வந்து ரிஜெக்ட் பண்ற? ஏன்டா நான் வந்து உன்கிட்ட வந்து அப்பன்னா சண்டை போட்டு அந்த இத எடுக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்ல. எனக்கு தேவை என்னன்னா அந்த கொடி மட்டும் தான். உன் கூட சண்டை போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன அப்புறம் மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கவே ஆரம்பிச்சுருவாய்ங்க. இந்த பக்கம் இருக்க மஜிஷியனும், அந்த பக்கம் இருக்க நைட்டும் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. பரவாயில்லையே! இப்போ வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமா ஆட்டம் முடிய போகுது. இப்போ வந்து நம்ம அந்த 2வது இடத்துல இருக்கிறவங்களுக்கும், 3வதுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. சரி ஓகே நம்ம ஒரு சின்ன வந்து நம்ம விளையாட்டு விளையாடுவோமா? நம்ம ஒரு சில சின்ன வந்து மாற்றம் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த இடத்துல இப்ப இவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இதுக்கு முன்னாடி என்னமோ வெறும் கொடிய மட்டும் வச்சிருந்தா வந்து போதும் அப்படின்னு. இப்ப வந்து என்னன்னா கொடியோட சேர்த்து அந்த கொடிய புடிச்சிட்டு இருக்க அந்த ஆளும் உயிரோட இருக்கணும் அப்படிங்க போச்சு. அப்போ வந்து நம்ம இந்த இது திட்டம் வந்து நம்ம இந்த டீம் 2 சேர்ந்தவங்களா சாதகமா இருக்கும். சரி ஓகே இந்தா இந்த இத வந்து புடிச்சுக்கோ. நீ வந்து என்ன அப்படின்னா இந்த கொடிய புடிச்சுக்கிட்டு என்ன அப்படின்னா நீ ரொம்ப சேஃபா வந்து என்ன பண்ண பத்திரமா இரு. ஏன்னா இந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாமே ரொம்ப ரேரானதாச்சே. இது போய் என்கிட்ட வந்து குடுக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டாக்க ஒரு லீடர் அவன்ட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லையில இவனுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா ஹீரோ வந்து என்ன பண்ணா ஜொலிக்கிற மாரி இருக்கு. பரவால்ல. ஆனா ஹீரோ இந்த பக்கம் திரும்பி அழுதுகிட்டு இருப்பான். என்னோட ஆர்டிஃபேக்ட் எல்லாம் போச்சு. சீக்கிரம் சேஃபான ஒரு இடத்துல போய் நீ ஒளிஞ்சு உட்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க எல்லாம் இருந்தா ஒண்ணா சேர்ந்துருவாய்ங்க. ஓகே. இப்ப நம்ம வந்து நம்மடா வேலைய வந்து ஆரம்பிக்கலாமா? மரியாதையா வந்து அப்புறம் நான் சொல்றேன். நீ என்கிட்ட ஒண்ணு அப்புறம் தோத்து தான் வந்து போவ.
நீ என்ன லூஸ் பைய மாரி பேசிட்டே இருக்க? இதே மாரி பேசினா அவளும் நான் என்னைய விட்டு இருந்தா. நீ உன் இஷ்டத்த வந்து பேசிட்டு இருக்காதடா! அவள நீ தான் வந்து அப்புறம் என்கிட்ட வந்து பறிச்சுட்ட. ஏன் தேவையில்லாம என்னையாவது பேசுறீங்க? அப்படிங்கல. எப்ப பார்த்தாலும் நீ என் ஸ்பாட்லைட்ட வந்து திருடிக்கிட்டே இருக்க. அதுக்கு என்ன பண்ணா தண்டனை இப்ப தான் நீ அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்க எல்லா வயசையும் என்ன பண்ணா ஒண்ணா சேர்த்துக்கிட்டு, ஒரு மேஜிக் சர்க்கிள் மாரி வந்து நம்மலாம் போட ஆரம்பிக்கலாம். இது என்னடா ஒரு பெரிய மேஜிக் ஆச்சே! ஆமான்டா நீ வந்து என்ன பண்ண கண்டிப்பா தோக்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இவன என்ன பண்ணா நம்ம வந்து விடக்கூடாது. இந்த மேஜிக் சர்க்கிள் எப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணா உள்ள போய் ஒரு அட்டாக் வந்து என்ன பண்ணா வந்து போடுறான். பார்த்தாக்கா அவன் டீம்ல இருக்க அந்த நைட் கேண்டிடேட்லாம் உள்ள வந்து அத வந்து தடுத்துடுறாய்ங்க. "எங்கம்மா போற? உன்ன எப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில வந்து விடமாட்டேன் கோச்சு. இப்ப சீக்கிரம் நான் அப்படின்னா இது பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோ என்ன ஒரு ஆர்டிஃபேக்ட்ட வந்து எடுக்குறான். சரி ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா என்ன செய்யுதுங்கிறத வந்து பார்ப்போம். கண்டிப்பா நீ வந்து என்ன அப்படின்னா தோத்து தான்டா போவ. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா ஹீரோ என்ன அப்படின்னா அவனோட அந்த பவர வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். பார்த்தாக்கா அந்த இடத்துல அந்த ராக்ஸ் எல்லாத்தையும் இது பண்ண இதெல்லாம் அப்புறம் என்ன தடுக்கும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே இருந்து இது பண்ணயில பார்த்தாக்கா, அந்த இடத்துல அந்த அட்டாக் நடக்குது. திடீர்னு பார்த்தா நடுவுல நம்ம ஹீரோ என்னன்னா எப்படியோ வந்து சர்வைவ் ஆயிட்டாரு. "பரவால்லப்பா ஒண்ணும் ஆவல. நான் வந்து சேஃபா தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்லியிருக்கையில, "பரவால்ல. நமக்கு வந்து நம்ம எந்த பிரச்சனையும் இல்ல." அவன் வந்து அப்படின்னா அவனோட கதை வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம். இங்க பாரேன். இங்க வந்து என்னமோ இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இடத்துல வந்து பார்த்துக்க, அந்த புரோட்டகனிஸ்ட் அவனோட அந்த ஃபேமிலியோட அந்த சிம்பல் வந்து போட்டிருப்பாய்ங்க. இதுவும் அவனோட தானே. கண்டிப்பா என்னன்னா இது ஏதாவது ஒரு ரேரான இதா தான் இருக்கும். இத நம்ம அவன்ட்ட போய் வந்து சொல்லுவோம். இத நம்ம போய் அங்க போய் இவங்கள்ட்ட சொல்ல வேணாம் அகாடமில. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் வந்து இத வந்து பார்த்துக்கிறேன். நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நீ போய் மத்த வேலைய வந்து என்ன பண்ணா பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து அனுப்பிட்டு, ஹீரோ வந்து என்ன பண்ணா அந்த இடத்த ஒரு மாரி என்ன பண்ணா சீல் பண்ற மாரி ஒரு மேஜிக் ஒரு சில இத வந்து நம்ம போடுறோம். இந்த பக்கம் அந்த ப்ளூ முனி வச்சவன் வந்துட்டு, ஓகே நான் தான் வந்து ஜெயிச்சேன். கண்டிப்பா அவன் அடிபட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில, ஹீரோ வந்து வந்துருவான். "என்னப்பா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது பார்த்தாக்கா, அவன் கழுத்த பிடிச்சு இழுத்து, ஹீரோயினி போட்டு மட்டு என்ன பண்ணா, அவன போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருப்பா இன்னொரு பக்கம். சரி ஓகே. நான் வந்து நம்ம இந்த இதுல வந்து ஜெயிச்சுட்டோம். ஹீரோயினி நம்ம அந்த போர்ட வந்து பார்த்துட்டு இருக்கா. நைட்டோட இதுலன்னா இவ தான் எப்படியோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கையில, "உண்மையாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எனக்கு இது ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. நீ வந்து என்ன பண்ணா இல்லன்னா இது வந்து இந்த மாரி எதுவுமே வந்து நடந்திருக்காது." நீ தான் வந்து என்ன பண்ண இந்த இது எல்லாத்தையும் இது பண்ண. பரவால்ல இதெல்லாம் வந்து அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட இதுனால தான் நானும் வந்து என்ன பண்ணேன், இதுல வந்து இது பண்ணேன். அதனால தான் அப்படின்னு நான் பரவால்ல எனக்கும் வந்து இது புடிச்சிருக்கு. கண்டிப்பா நம்மளோட இந்த கூட்டணி என்ன நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ வந்து என்ன பண்ண எனக்கு செஞ்ச இந்த உதவிக்கு உண்மையாவே ரொம்ப நன்றி. நானா அப்புறம் உனக்கு ஏதாவது பர்டனா இருந்தா அத என்ன மன்னிச்சிடு அப்படிங்கல. பரவால்ல நீ என்ன பண்ண எனக்கு எந்த ஒரு பர்டனும் கிடையாது. நானும் 2 பேருமே நான் ஒரு அலையா தான் இருக்கோம். அதனால நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே எனக்கும் வந்து புரிஞ்சுது. அப்படின்னு சொல்லையில பார்த்தா, அந்த பிங்க் முடி வந்து நம்ம ஹீரோயினிய கூப்பிடையில அவ வந்து போயிருவா. இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஹீரோவுக்கு தோள்பட்டை மேல என்ன அந்த பிரின்ஸ் வந்து வந்துருவான். "பரவால்ல, நீ வந்து என்ன பண்ண இந்த இதுல வந்து ஜெயிச்சுட்ட. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த. அது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு." அப்படிங்கையில அந்த ப்ளூமி வந்துட்டு பின்னாடி இருந்து அப்படியே பொறுங்கிட்டு தள்ளிட்டு இருப்பான். அது மட்டும் கிடையாது, இதோ அந்த இது அவரோட புரோட்டகனிஸ்ட் அவனும் என்ன பண்ணி இதுல சீக்கிரமா நல்ல ரேங்க் எடுத்திருக்கான். பரவால்ல, ஆமா. அவனும் வந்து என்ன பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அவன் ஜெயிச்சான்னா, என்னோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கல, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, அவன் ஒரு மேப் வச்சுட்டு போவான். கண்டிப்பா ஹீரோ குடுத்த இந்த மேப்ல வந்து நான் அப்படின்னா சொன்ன டஞ்சன் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஃபேமிலி டஞ்சன் இருக்குன்றான். கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறியா? தெரியலையே! வந்து பார்ப்போம். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இது இருந்துச்சு அவ்வளோதான். அது என்ன ஏதுங்கிறத நம்ம அங்க போனா தான் வந்து தெரியும். ஆ சரி நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அவன இப்படி திட்டிட்டே இருக்க? ஏய் அவன பத்தி என்ன திட்டுறதுக்கு வேற என்னடா வரும்? அவன்லாம் ஒன்னப்பா நம்பிக்கையான ஆளே கிடையாதுடா அப்படிங்கல. ஷோ! இதே உனக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் ஏன் தான் நீ அவன திட்டிட்டே வந்து இருக்கியோ? அப்படிங்கல. ஏய் அங்க பாரு. எனக்கு அங்க இருந்தா அந்த இடத்துல அந்த இது இருக்கிற மாரி இருக்கு. அதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உள்ள வந்து போகையில, இதுதான் வந்து என்ன பண்ண என்ட்ரன்ஸா? ஆமா. என்ன வேணா அப்படியே சும்மா சந்தேகப்பட்டுட்டு இருக்காத. உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தாக்க, அந்த இடத்துல நடுவுல இவன் போய் அப்படியே ஷாக் ஆயிருவான். நிஜமாவே பார்த்தாக்க இந்த இடத்த யாரோ இன்னும் உடைச்சுட்டாய்ங்க. இவன் என்ன இது சீல் பண்ணல, சீல் பண்ணி வச்சிருங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னான். இதே மாரி எவன்டா உடைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா, அந்த இடம் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா ஒரு டிமானிக் கிரியேச்சர்ஸா இருக்கும். இது எப்புட்றா இதெல்லாம் அப்படின்னா ஒரு நைட் அளவுக்கு ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அப்படின்னு சொல்லயில, ஓகே. நம்ம என்ன பண்ணா சண்டை போட்டு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கையில இருந்து என்ன பண்ணா அந்த வாள வந்து என்ன பண்ணா எடுக்க ஆரம்பிச்சுருவான். அதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு பிரகாசமான லைட் வந்து என்ன இதாக கொஞ்சம். அதுக்கே அதுங்க எல்லாம் என்னன்னா பயந்து அங்க நின்னுட்டு ஓடிட்டு இருக்கும். பார்த்தாக்கா அது எல்லாத்தையும் நம்ம போட்டு தள்ளியிருப்பான். திடீர்னு பார்த்தாக்கா ஒரு சடனா என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு கலர்ல என்ன அப்படின்னா ஒரு அட்டாக் என்னன்னா அவன் பக்கத்துல வந்து நடக்குது. இது என்ன நடக்குது? என்ன என்ன ஆச்சுங்க? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா பார்த்துட்டு கீழ பார்த்தாக்கா, அதுலேருந்து பார்த்தாக்கா ஒருத்தன் வந்து வந்துட்டு இருப்பான். யார்றா இவன்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு டீமன் வந்து அப்படின்னா வந்திருக்கும். இது எப்படிங்க பாசிபிள்? இந்த இடத்துல ஒரு டீமன் எப்படி உள்ள நுழைஞ்சுச்சு? அப்படின்னு கேள, அதெல்லாம் வந்து எப்படியும் எனக்கு தேவையில்ல. இப்ப நீ வந்து எப்ப நீ சாக போற. அதுதான் இப்ப அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து அட்டாக் பண்ணயில, அவனும் அப்பனா டக்குனு கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணான், அதெல்லாம் டாட்ஜ் பண்ணிக்குவான். பரவாயில்லையே! உன்னோட பவர் என்ன பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இம்ப்ரெசிவ். சீக்கிரம் வந்து என்ன பண்ண நீ அவ்வளோ சீக்கிரம் அப்பனா சோம்பேறியாக வச்சுறாத. இன்னும் கொஞ்சம் நீ என்டர்டெயின்மென்ட் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என்ன பண்ணான் அட்டாக் பண்றதுக்காக வந்து அப்படியே வந்து பாஞ்சு வந்து அப்படின்னா இது பண்றான்.
இவனும் வந்து பார்க்குறான். இவனோட பவரும் என்ன பண்ண ரொம்ப அதிகமா இருக்கு. சீக்கிரம் வந்து என்ன பண்ண இத வந்து சண்டை போட்டே ஆகணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அவனும் அவன் கையில இருக்க அந்த நீளமான நகத்த வச்சு டக்கு டக்குன்னு உள்ள புகுந்து கிழிச்சு கிழிச்சு என்ன பண்றான் அவன அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பான். இவனும் அந்த சைடு இந்த சைடுன்னு பார்க்கறதுக்குள்ள அவன் சல்லு சல்லுன்னு இவன சுத்தி வந்து இருந்தோம்னா வேக வேகமா வந்துட்டு இருப்பான். இவன் எந்த சைடு வரான்னே தெரியல. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கையில பார்த்தாக்கா, இவன் அந்த வால பிடிச்சிருக்கான். அந்த கைய நம்மனா குத்தி வச்சுருவான். "நீ வந்து என்ன தோத்து போயிட்டடா தம்பி. சீக்கிரம் வந்து என்ன செத்துரு." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கையில, திடீர்னு ஒரு அட்டாக் நடக்கும். என்னன்னு பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ தான் அங்க வந்திருப்பான். "நான் நெனச்சேன்டா, இந்த மாரி தான் ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அதுக்கு தான் நானே வந்து" பார்த்தாக்கா, இந்த புரோட்டகஸ்ட் அவன் கைய பிடிச்சு அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடப்பான். "இந்தா இந்த போஷன வந்து எடுத்துக்கோ. இத வந்து எடுத்துக்கிட்டேன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு அது நீ வந்து சமாளிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தாக்கா, அவன சுத்தி வந்து பார்த்தாக்கா, ஒரு மாரி ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ஆரா வந்து நின்னுட்டு இருக்கும். இவன் உண்மையாவே ரொம்ப பயங்கரமா இருக்கான். பார்த்து சண்டை போடுங்க. பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து ஹீரோ பேர வந்து சொல்லி கூப்பிடுறான். "உனக்கு என்ன தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லல. "கண்டிப்பா எனக்கு வந்து தெரியும். உங்களோட குடும்பத்த வந்து என்ன பண்ண நாங்க நெறைய வாட்டி இது பண்ணியிருக்கோம். ஆனா வந்து என்ன செய்றது? அது எல்லாத்தையும் நான் உள்ள புகுந்து நீ தடுத்துக்கிட்டே வந்து இருந்திருக்க. அதுதான் எங்களுக்கு வந்து புடிக்காத ஒரு விஷயம்." "ஒரு நிமிஷம். அப்ப என் ஃபேமிலிய வந்து டார்கெட் பண்ணி எங்கள வந்து என்ன பண்ண டவுன்ஃபால் கொண்டு வரது உங்க விருப்பமா இருந்திருக்கா? எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி நீங்க இது பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன செம்ம டென்ஷன் ஆயிடுவான். செம்ம டென்ஷன் ஆயி அவன் மேல என்ன அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் வந்து என்ன பண்ணா அங்கிட்டு இங்கிட்டு மாரியே அங்கிட்டு இங்கிட்டு உள்ள வந்து வேகமா அந்த வர வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஆனா, அந்த ஹீரோவ என்ன கவனிச்சுருவான். கவனிச்சுட்டு அவனுக்கு மேல என்ன ஃபுல்லா வந்து பாறைய வந்து என்ன போட்டுருவான். ஹீரோ டக்குனு ஜம்ப் பண்ணி எல்லா பாறையும் என்ன அவன் தலைக்கு மேல வந்து போட்டோனே, அவனும் டக்கு டக்குன்னு அது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருவான். அந்த பாறை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, இந்த மாரி சின்ன ட்ரிக்ஸ்ல என்ன வந்து சண்டை போட்டு இது பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுறதே அவனும் வந்து புரோட்டகனிசம் பார்த்துட்டு இருக்கான். உண்மையாவே இவனோட பவரே அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில, அந்த சா கீழ விழுகுற அந்த பாறை இடத்துல ஹீரோ அவனோட அந்த மானாவையும் ஃபியூஷன் பண்ணி தூக்கி வீசுவான். பாத்தாக்கா, அதுவும் என்ன பண்ணா ஒண்ணுமே வந்து ஆகாத மாரி டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு அடிச்சு நவுத்திக்கிட்டே வந்து இருப்பான். அ பாவம். உன்னால என்ன பண்ணா என்னைய ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதுடா. உன்ன விட என்னோட பவர் ரொம்பவே என்ன பண்ணா அதிகமா இருக்கு. இத விட என்ன பண்ணா வேற வேலைய வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பாத்தாக்கா, ஹீரோ கையில இருக்க அந்த ஸ்டாப் என்ன பண்ணா உடைய ஆரம்பிச்சுரும். பாத்தல்ல உன்னோட பவர் என்ன பண்ணா போயிடுச்சுடா. இனிமே உன்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாதுடா. நீ சரியான ஜூபிடா அப்படின்னு சொல்லி இருக்கையில பாத்தாக்கா யாரு ஜோபி நீயே வந்து பார்றா! நீ இருக்க இடத்துக்கு கீழ பார்றா! அப்படிங்கிற பார்த்தாக்கா, அந்த இடத்துல ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கு. இது இங்க எப்படி நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கையில பார்த்தாக்கா, அந்த மேஜிக் சர்க்கிள்லேருந்து ஒரு பெரிய அளவு ஃபயர் வருது. அந்த ஃபயர்லேருந்து வந்து "நீ சாவுடா!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல என்னன்னா அந்த கத்திய வச்சு அந்த கைய இருக்க அந்த நகத்த வச்சு குத்த வருவாரு. ஹீரோ அந்த உடைச்ச அந்த குச்சிய வச்சு என்னன்னா இவன குத்தி சைடுல வந்து நிப்பாட்டிருவான். "இது மட்டும் இல்ல கர்ணா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவன அப்படியே வந்து ஃபயர்ல அப்படியே வந்து நெருப்ப வச்சு எரிய வந்து ஆரம்பிச்சுருவான். என்னால இது முடியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஒரு மேஜிக்கையும் சைடுல வந்து கேஸ்ட் பண்ணி அந்த கல்ல வச்சு என்ன பண்ணா, அவனோட அந்த கை எல்லாத்தையும் என்ன பண்ணா அட்டாக் பண்ணி புடிச்சுருவான். இது நம்பவே வந்து முடியல. எப்படி உன்னால அப்படின்னா இந்த ஆர்டிஃபேக்டும் இல்லாம உன்னோட மேஜிக் எபிலிட்டி அதுவும் இல்லாம ஃபயர வந்து யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கல. யார்ரா சொன்னா? நான் வந்து என்ன பண்ணா எர்த் மேஜிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபயர் யூஸ் பண்ண மாட்டேன்னு. நீ எல்லாத்தையும் வந்து சொல்லு அப்படிங்கல. நான் எதையும் வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கல. நீ சொல்லலன்னா கண்டிப்பா நீ வந்து அப்படின்னா நீ தான் இப்ப பிரச்சனை நீ இப்ப. ஒரு பிரச்சனையில வந்து என்ன அப்படின்னா உண்மைய சொல்லலன்னா, உண்மைய சொல்ல வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலி வாட்டர எடுத்து அப்படியே அவன் மேல வந்து வச்சுருவான். அவன் கறந்துட்டு, இது வந்து என்ன பண்ணா, நான் வந்து தனியா போக மாட்டேன். உன்னையும் சேர்த்து கூட்டு போறேன்னு செல்ஃப் டிட்ராக்ட் பண்ணயில பார்த்தா, ஹீரோ என்னன்னா அவன் ஆட்ட பிடிச்சுருவான். "நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ இஷ்டத்துக்கு வந்து சாகலன்னு வந்து நினைச்சுட்டியா?" அவன் கத்திக்கிட்டே சொல்றான். "பணம், புகழ், அதிகாரம் இது எல்லா பணம் உன்கிட்ட இருக்குன்னு நீ நினைக்கிறியா? இது எல்லாமே உன்ன விட்டு கண்டிப்பா வந்து போயிடும்டா. நீ கண்டிப்பா ஒரு பிச்சைக்காரனா தான் வந்து மாறப்போற." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுறான். பார்த்தாக்கா, அவன் அந்த இடத்துல வந்து அப்படின்னா அந்த ஹார்ட்ட நசுக்கி வந்து கொன்னுடுறான். அப்படி இருந்தும் என்ன பண்ணா விடாம கடுப்புல அப்படியே அந்த சைடுல ஒரு பஞ்சம் ஒண்ணு பண்ணிட்டு, ச்சே! எனக்கு இது நம்மள ஜெயிச்ச ஒரு ஃபீலிங்கே இல்ல. என்ன ரொம்ப வந்து கோவப்படுத்தானுங்க. கண்டிப்பா நான் வந்து என்ன பண்ணேன், இவன வந்து விடமாட்டேன். இவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த பக்கம் அந்த சைடுல அந்த புரோட்டகனிஸ்ட் அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். என்ன மாரி நம்ம பையன் அவன் கூட சண்டை போட்டான். இவன் அப்ப வெறும் கையிலயே என்ன பண்ணா, அவன் ஹைட்டே என்ன பண்ணா பிச்சு போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அவன பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணா, அப்பதான் வந்து துள்ளி குதிச்சு வந்து வரும். பாரேன் உண்மையாவே என்ன பண்ணா, இவனோட பவர் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவன் ஃபயர யூஸ் பண்ண அந்த விதம், அது எனக்கு ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. அவன் உண்மையாவே சூப்பரா வந்து பண்ணியிருக்கான். என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி இது பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவன் உண்மையாவே என்ன பண்ணா ஒரு நல்ல ஆளா, இவன் உயிரையே வந்து காப்பாத்திருக்கான். அவன போய் நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? திடீர்னு என்ன பண்ணா அவர இப்போ உனக்கு ரொம்ப புடிச்சிருக்கா? அவன்லாம் என்ன ரொம்ப சூப்பரான ஆள்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்படின்னா அவன் கையில வந்து ஹீலிங் பண்ணிடுறான். சீக்கிரம் நீ என்ன பண்ணா என் கூட வந்து வந்துரு. எங்க இடத்துல என்ன பண்ணா ஒரு நல்ல ஆளுங்க வந்து இது பண்ணாங்க. இல்ல நான் வந்து என்ன பண்ணா அங்க அகாடமில இருக்குதுல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவன கூட்டிட்டு அங்க போய் இந்த இடம் இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா உன்னோட ரத்தம் வேணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னத்துல இருந்து அந்த ரத்தத்த வந்து எடுத்துட்டு, ஓகே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தியா? சரி ஓகே. உள்ள போய் நம்ம வந்து பார்ப்போம். வேற ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து போய் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு. உங்களால தான் ஃபயர் மேஜிக் சூப்பரா பயன்படுத்த முடியுது. அப்புறம் ஏன் நீங்க எர்த் மேஜிக் எடுத்தீங்க? யார் சொன்னா? நான் வந்து என்ன பண்ணேன் ஃபயர் மேஜிக் ஆள் தான். அப்ப ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் எர்த் மேஜிக் யூஸ் பண்றீங்க? தம்பி ஒரு மெர்ச்சன்ட்க்கு என்ன அப்படின்னா எர்த் மேஜிக் தான் தேவை. ஏன்னா அது இருந்தா தான் எங்க இடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் வந்து என்ன பண்ண அதிக இதா வந்து யாருக்கு இதாகும்? அப்படிங்கலாம் இவன் வந்து முழிக்கிறான். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமாப்பா.
நெறைய வந்து என்ன பண்ணா பணத்த தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கையில அந்த இடத்துல அந்த வில்லிக்கு இருக்கும். பாரேன் இந்த டெக்கரேட்டிவ் பொருள் மாரி தான் வந்து அப்படின்னா இது இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு 2 ஃபோட்டோ இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து அப்படின்னா அந்த டீமன்ஸோட ஃபோட்டோவா இருக்கும். ஒண்ணு வந்து அப்படின்னா 72 இன்னொன்னு வந்து அப்படின்னா 71. இந்த 2 டீமன்ஸ் தான் வந்து அப்படின்னா இந்த வேலைய வந்து செஞ்சுட்டுருக்கும். அந்த சிரிக்கிற டீமன் வந்து பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் என் மாஸ்டர் மைண்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அத இத எடுத்து இவனோட ஸ்வால்ல என்ன அப்படின்னா அந்த லில்லிக்க எடுத்து அவன் இதுல வந்து வச்சுக்குவான். பரவால்ல. இது வந்து என்ன அப்படின்னா நல்லபடியா தான் இருக்கு. ஆ சரி ஓகே. சரி நீங்க எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்டிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்ல. எனக்கு வந்து எந்த ஒரு உதவியும் அப்படிலாம் வேண்டியதில்ல. நான் பாட்டுக்கு என் வந்து வேலைய வந்து பார்த்துக்கிறேன். ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாரி நைட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஹானர் என்ன அப்படின்னா இது பண்றதுக்காக கண்டிப்பா இது பண்ணுவாங்களாம். அவங்க எந்த டிப்ஸையும் விட மாட்டாங்க. பரவால்ல, பரவால்ல. நீங்க என்ன வேலை சொன்னீங்கனாலும் சரி, உங்களுக்காக நான் எப்ப வேணாலும் வருவேன் அப்படிங்கிற பரவால்ல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த இங்க சுத்தி இருக்கு பார்த்தியா இந்த லைட்டு, இந்த லைட்லாம் நான் எடுத்துக்கட்டுமா? இந்த லைட்லாம் வேணாம் வித்தா நெறைய வந்து காசு போகும் அப்படிங்கல. இந்த லைட்டு இந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம், இத வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இல்ல அதான் நீங்களே இத எடுத்துக்கலாம் அப்படிங்கல. பரவால்ல ஓகே. நான் வந்து இத எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா லைட்டையும் என்ன பண்ணேன், இத மார்க்கெட்ல ரீசேல் பண்ணா உண்மையாவே நெறைய வந்து காசு போகும். இந்த லைட்லாம் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி நீ அடுத்து என்ன பண்ண போற? நான் வந்து மெர்சனரியா ஆகலான்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கல பார்த்தாக்கா, இவன் அந்த மெர்சனரின்னு சொன்னோனே ஹீரோக்கு மறுபடியும் ஒரு ப்ராஃபஸி வந்து வரவும் ஆரம்பிக்குது. வந்து இவன் வந்து இந்த மாரி ஃப்ரீ டைம் ஆனோனே காலேஜ் விட்டோனே என்ன பண்ண மெர்சனரியா மாறி அங்க போய் சண்ட போடுவான். அப்படி இவன் சண்ட போடும்போது ஒரு டீமன் வந்து வந்துரும். வந்துட்டு நல்ல வேள நீ வந்து என்ன பண்ண ஈஸியா அந்த அகாடமிய விட்டு வெளியில வந்த. உன்ன வெளிய கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்ததுக்குள்ள ஹீரோ வந்து பார்க்குறான். அப்பா போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வந்து என்ன பண்ண ஒரு பயங்கரமான இதா இருக்கு இந்த ப்ராஃபஸி. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இன்னொரு பக்கம் அந்த லைப்ரரி இருக்க இடத்துல அது வந்து வந்துது. வந்துட்டு இந்த மாரி இந்த இந்த வாட்டி என்ன பண்ணா இதாயிடுச்சு. அவன் இந்த ரிலிக்கே எடுத்துட்டான். அந்த டீமன் வந்து செத்துருச்சு அப்படிங்கலாம் அவன் அங்க இருக்கிறது என்ன பண்ண அவன தட்டிவுட்டு, இவன் எப்படி வந்து இது பண்ணிட்டு இருக்கான்? எவ்வளோ திமிரு இருந்தா என்ன பண்ணா நம்மளோட திட்டத்த என்ன பண்ணா அடுத்தடுத்து சொதப்பிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா இவன வந்து என்ன பண்ணா நம்ம வந்து சாதாரணமா வந்து விடக்கூடாது. நம்ம வேற வேலைய என்ன பண்ணா செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணா நம்மளோட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா இவன் வந்து பாழாக்கிட்டு இருக்கான். ஏதோ வாட்டி நடந்தது ஏதோ கோஇன்சிடென்ஸ்ன்னு சொல்லி விட்டாச்சு. 2வது வாட்டி என்ன பண்ணா இந்த மாரி விட்டான். அதே கூட ஏதோ சரி போனா வந்து நினைச்சா, இப்பயும் வந்து அப்பனா இவன் திரும்ப திரும்ப நம்ம வழிய வந்துட்டு இருக்கான். அ இவன் வந்து நம்ம வழியில வரதுக்காக, இவனுக்கு என்னப்பா தகுந்த ஒரு தண்டனை வந்து நம்ம வந்து குடுத்தாகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்பயும் வந்து அப்பனா இவன் வந்து அப்பனா ஒரு அலைய அப்பனா உருவாகிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த புரோட்டாகனிஸ்ட் கூட வந்து அப்பனா சேர்ந்து தான் இவன் இந்த வேலைய செய்வான். அத நம்ம வந்து விடக்கூடாது. கண்டிப்பா இவங்க எல்லாத்தையும் என்ன அப்பனா ஒரே நேரத்தில முடிக்கிறதுக்கான வேலைய வந்து பார்த்தே ஆகணும். நிச்சயமா இவனுங்க எல்லாரும் நமக்கு ஃபியூச்சர்ல த்ரெட்டா தான் வருவாய்ங்க. அவைங்க எவனையும் நம்ம விடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தா இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒருத்தன்ட்ட ஹீரோ தான் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்தா இனிமே நீ அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு வந்து போயிடு. அங்க வந்து எப்படின்னா உன்னோட வேலை எப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற, இல்ல நான் உங்க கூடயே வந்து இருக்கிறேன். எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கல அப்ப ஹீரோ வந்து சொல்றான். இவன் வந்து அப்படின்னா ஒரு புரோட்டாகனிஸ்ட் கூட வந்து அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அலாயா இருந்து கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாடி கார்டா வந்து இருந்திருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நீ இதில வந்து போய் சேர்ந்துரு. இந்தா இதுதான் உனக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த பார்த்தோனே அவன் வாய பொளந்துட்டு, ஓகே நீங்க சொன்ன மாரியே நான் அப்பனா அங்கேயே வந்து போயிடுறேன். அங்கேயே வந்து இருந்து நான் வந்து வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே சீக்கிரமா வந்து போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா லீவ் ஆரம்பிச்சோனே எல்லாரும் என்ன பண்ணா அவங்கவங்க ஊருக்கு வந்து கிளம்ப போக ஆரம்பிச்சுருவாய்ங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணா போகாம அங்கேயே வந்து இருப்பாய்ங்க. இன்னொரு சிலரும் என்ன பண்ணா அவங்களுக்கு புடிச்சவங்கள பாதுகாக்கணும்னு நெனைச்சிட்டு இருப்பாய்ங்க. இன்னொரு ஒரு சிலர் என்ன பண்ணா எல்லாரையும் கொல்றதுக்காக ரெடியா இருப்பாய்ங்க. பார்த்தா அந்த பிரின்ஸ் தான் என்ன பண்ணா கொடூரமா இப்படின்னு இருப்பான். ஹீரோயினி ஊருக்கு பார்த்து ரெடியா இருப்பா. "நீ இப்போ போயிட்டு எப்போ வருவ?" "ஆமா செமஸ்டர் ஆரம்பிச்சோனே அடுத்து தான் வருவேன்." அப்படிங்கிற. "ஆமா அடுத்த செமஸ்டர் ஆரம்பிச்சோனே அந்த டீமன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நான் பார்த்த வரைக்கும் இவளும் அங்க இருந்தா. அப்படிங்கைல இவளுக்கு வந்து அப்புறம் நான் உதவி செஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா அப்படின்னா ஒரு ஆர்டிஃபேக்ட்ட வந்து குடுக்குறான். இந்தா இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் ஆர்டிஃபேக்ட். 3 கிலோமீட்டருக்கு நடுவுல இருக்கவங்கள வச்சு என்ன அப்படின்னா இது ஈஸியா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். "ஏன்பா என் வீடு எங்க இருக்கு? நீ எங்க இருக்க? இதெல்லாம் என்ன அப்படின்னா எதுக்கு?" அப்படிங்கிற. "பரவால்ல இது நீயே வச்சுக்கோ. இது என்ன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணும். நீ கண்டிப்பா திரும்பி வந்ததுக்கப்புறம் இத வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்." நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன். சரி ஓகே ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நகர்ந்தவனே பார்த்தாக்கா, அந்த மெய்டு வந்து வந்துருவா. வந்துட்டு என்ன அவன் என்னமோ ஒண்ணு குடுத்துட்டு போறானே, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டதுல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. டியூக் மேன்ஷன்ல வந்து அப்படின்னா அந்த ஆளு வந்துட்டு ஓகே. ஹீரோ அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியல. அவர் வந்து என்ன அப்படின்னா நம்ம கூட டெர்மினேட் பண்ணாம அவர் பாட்டுக்கு அவர் வேலைய வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன செய்றான் ஏதுன்னு வந்து அப்புறம் நமக்குமே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவன் ஏதோ நம்ம சீக்கிரட்டா ஏதோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அது என்ன ஏதுன்னு அவன் கூட இருக்கிற மத்த ஆளுங்களுக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. அவன் ஏதோ நினைப்பு ரகசியமா செஞ்சுட்டு இருக்கான். சரி ஓகே ஏதோ ஒண்ணு. அவன் நம்ம ஃபேமிலிக்காக தான் எல்லாத்தையும் நல்லா பாடுபட்டுட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே எல்லா விஷயமும் நம்மலாம் தயாரா இருக்குல்ல. தயாரா இருக்கோம் மேஸ். அது மட்டும் இல்லாம காஸ்ட் எஃபிஷியன்ஸ குறைக்கிறதுக்காக நம்ம ஒரு சில வேலைய வந்து செய்ய ஆரம்பிச்சுருவோம். பரவால்ல. சீக்கிரம் வந்து என்ன பண்ணா அத முடிச்சே வந்து ஆகணும். அப்பதான் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இந்த வந்து என்ன பண்ணோம் வந்து அந்த அடிமனே வந்து என்ன பண்ணான், இவனோட கைய என்ன பண்ணா ஃபுல்லா வந்து போட்டு அட்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஃபியூச்சர்ல இத விட அப்படின்னா பயங்கரமான டீமன்ஸ் என்ன பண்ணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோ என்ன பண்ணி இப்ப ஃபீச்சர நெறைய வாட்டி நம்ம சேஞ்ச் பண்ணதுனால, கண்டிப்பா வந்து அந்த டீமன் தான் வரணும் அப்படின்னு வாய்ப்பு கிடையாது.
அத விட பவர்ஃபுல்லான டீமான் கூட இன்னும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நானும் ஒரு முடிவ எடுத்திருக்கேன். கண்டிப்பா என்னதான் பவர்ஃபுல்லான டீமான்ஸ் வந்தாலும் சரி, அது அடிக்கிறதுக்கு நானும் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மித்ரல வச்சே ஒரு கோலம உருவாக்கிட்டு இருப்பான். ஓகே. இதோட இந்த மான்வாவால இதுவரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க எல்லாமே போட்டேன். அடுத்து திரும்ப ஒரு 10 சாப்டர் ரிலீஸ் ஆனோனே அடுத்து இத கன்டின்யூ பண்ணுவோம். அடுத்த சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.